ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேன 12ஆம் நம்பர்ல வை. வழக்கமாக சம்மர் வந்தாலே தாங்க முடியாது. இதில் இந்த சம்மர் செம்ம ஹீட் வேவ் இறங்கியிருக்கு. இப்போ மட்டும் இல்லைங்க, இனி வரப்போகிற சம்மர் இதோடு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை சமாளிக்க எல்லோரும் ஏசி ஏர் கூலர்னு போகிறோம். பட் ஏசி எல்லாருக்கும் சாய்ஸாக இருக்கிறதில்ல இல்லை அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருக்கிறதில்ல. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் நிறைய பேரும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஏர் கூலர் டவர் ஃபேன்னு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வியூவில் எது பெஸ்ட்டுன்னு பார்ப்போம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, எல்லாத்துக்கும் இது செட் ஆச்சுன்னா ஓகே. நிறைய பேர்த்துக்கு தலைவலி, தலைபாரம் இதெல்லாம் ஈரக்காற்றுனால உண்டாகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். ஏர் கூலர் டவர் ஃபேன் எதுனாலும் நல்ல ஃப்ரெஷ் ஏர் சர்க்குலேட் ஆகிற இடத்துல, அதாவது ஜன்னல் ஓப்பன் பண்ணியிருந்தால் இயற்கையாக ஃபீல் பண்ணலாம். சூடான காற்று வராது, ரூம் டெம்பரேச்சரும் மாறிக்கும். இங்கே நம்ம பார்க்குற ஏர் கூலர் மெக்காய் சாம்ப் 40. இதில் ஏர் ஃப்ளோ 155 ml/h. ஸோ டிஸ்டன்ஸ் 40 அடி வரைக்கும் நல்லாவே இருக்கும். நார்மலாக நம்ம ஏர் கூலரை ஃபேனாகவும் யூஸ் பண்ணலாம், கூலராகவும் யூஸ் பண்ணலாம். இதோட ஆப்ரேஷன் என்னென்னா, பின்னாடி இருந்து வேக்கம் பண்ணுற ஏர் மேலே வாட்டர் மாலிகூல்ஸ் ஹனிகாம்பில் மிக்ஸ் ஆகி ஏர் த்ரோ ஆகுது. இது நமக்கு ஈரப்பதமான காற்றை கொடுக்குது. ரொம்ப கூலிங் எதிர்பார்க்காதீங்க, ஈரப்பதமான காற்று மட்டும்தான். ஸோ ஷோரூமில் செக் பண்ணும்போது ஏசி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை கவனிச்சுக்கணும். இந்த டவர் ஃபேன் V-Guard V-Magic Neo. இந்த டவர் ஃபேனோட ஏர் ஃப்ளோ 2401 cubic feet per minute இருக்கும். ஸோ 35 அடி வரைக்கும் தாராளமாக காற்று ஃப்ளோ ஆகும். அண்ட் இது ஒன்லி ஃபேனாக மட்டும்தான் ரன் ஆகும். ஸ்விங் ஆப்ரேஷன்ஸ் வந்துடும். ப்ரைஸ் ரேஞ்ச் 3000+ தான் இருக்கும். நிறைய பேர் ஏர் கூலரில் வர ஈரக்காற்று, கோல்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்னால ஏர் கூலர் வாங்கி ஃபேனாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏர் கூலரை விட டவர் ஃபேன் ஒரு நல்ல வெர்டிக்கல் ஸ்ப்ரெட், அதாவது ஒரு நீளமான ஒரு காற்றை ஸ்ப்ரெட் பண்ணும்போது நமக்கு முழுமையான ஒரு காற்று மேலே அடிக்கிற ஃபீல் கிடைக்கும். டவர் ஃபேனும் ஏர் கூலர் மாதிரி நல்ல விலாசமான இடத்துல ஜன்னல் ஓப்பன் பண்ணி இருக்கும்போது நமக்கு இயற்கையான காற்று வர்றதுக்கு உதவியாக இருக்கும். டவர் ஃபேன், ஏர் கூலர் ரெண்டுலேயுமே கண்டிப்பாக நாய்ஸ் வரும். நாய்ஸ் கம்மியாக வரணும்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு நம்மளோட சாய்ஸ் ஸ்டாண்டிங் ஃபேனாக தான் இருக்கும். ஸ்டாண்டிங் ஃபேன் எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டாண்டிங் ஃபேனில் வெர்டிக்கல் ஸ்ப்ரெட் கிடைக்கிறதில்ல. ஸோ எல்லோரும் நாய்ஸ் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு டவர் ஃபேன், ஏர் கூலர்னு போயிடுறாங்க. பட் இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் டிசைனால் கண்டிப்பாக நமக்கு நேச்சுரலான காற்று ஈஸியாக கிடைச்சிருது, த்ரோ கம்மியாக இருந்தாலும். உங்களுக்கு நாய்ஸ் டவர் ஃபேன், ஏர் கூலரோடவும் கம்மியாகவும் இயற்கையான காற்று வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டிங் ஃபேனும் வாங்கலாம். இதில் என்னோடய சாய்ஸ் என்னென்னா டவர் ஃபேன் தான். ஏன்னா எனக்கு ஈரமான காற்று ஒத்து வராது. ஸோ நான் ஏர் கூலர் அவாய்ட் பண்ணிடுவேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வைக்கும்போது நல்ல வெர்டிக்கல் ஸ்ப்ரெட்டும் கிடைக்கும். ஸோ டவர் ஃபேன் தான் என் சாய்ஸ். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.